ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீக் வந்து ஏகப்பட்ட சினிமா அப்டேட்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து இனிமேல் ரிலீஸ் ஆகாத பெரிய பெரிய படங்களுடைய ரிலீஸ் டேட், அப்புறம் இதுக்கப்புறம் கோலிவுட் சைட்லேருந்து என்னென்ன புது படங்கள் வரப்போகுது, அதுக்கான டைரக்டர் யார் என்ன அப்படின்றத அப்டேட்ஸுமே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றத உங்கள்கிட்ட வந்து ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து வேட்டையன். ஸோ வேட்டையன் படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் அக்டோபர் 10 தேட்டர்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரிவ்யூ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் ரஜினி சார் வந்து ஒரு காப் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு பேன் இண்டியன் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை வந்து ஜெய்பீம் படத்தை டைரக்ட் பண்ணியிருந்த டிஜே ஞானவேல் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படத்து மூலிமா ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து சொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அக்டோபர் 10 படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து அமரன். ஸோ இந்த படம் வந்து அக்டோபர் 31 தேட்டர்கள் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது தீபாவளிக்கு இந்த ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து அமரன் படத்துடைய டீம் வந்து இந்த படத்துடைய ப்ரொமோஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து அமரன் படத்துடைய இன்ட்ரோடக்ஷன் ஈவெண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து நடத்திருந்தாங்க. ஸோ அதில் கூட ஆங்கர் வந்து எஸ்கேன் ஆக போது துப்பாக்கியோட கனம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, துப்பாக்கி எப்பயுமே வந்து கனமாக தான் இருக்கும். ஸோ நாம தான் அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஈவெண்ட்டை வந்து விஜய் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் RKFI, ஸோ அவங்களுடைய யூடியூப் சேனலுமே எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அமரன் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து மலேசியாவில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த படத்தினுடைய ஃபுல் ஃப்ளாஜான ப்ரொமோஷன் ஒர்க் வந்து ப்ரொமோஷன் தான் வந்து கிக் ஆஃப் ஆக போகுது. நெக்ஸ்ட் ஒன் இதுக்கு நடுவில் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்னுடைய ஆடியோ லான்ச் தான். ஸோ ஆடியோ லான்ச் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக என்னுடைய ஆடியோ லான்ச் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத எப்படி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து தளபதி விஜய் அவருடைய சன் ஜான்சன் சஞ்சய் வந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ அந்த படத்தை வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் வந்து மெயின் லீடாக வந்து சுந்தீப் கிஷன் வந்து ஆக்ட் பண்ண போகிறாராம். நெக்ஸ்ட் ஒன் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறது வந்து தமன் தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாராம். இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துடைய அடுத்தது அப்டேட்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத. நெக்ஸ்ட் ஒன் வந்து சூர்யா 45. ஸோ இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ வந்து ஒரு அப்டேட்டாக வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ யார் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RJ பாலாஜி தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாராம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் RJ பாலாஜி இந்த ஸ்டோரி வந்து யாருக்காக நரேட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் கிட்ட இந்த ஸ்டோரி வந்து நரேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த ஸ்டோரி தான் வந்து தளபதி 16 எடுக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி அதை வந்து நரேட் பண்ணியிருந்தாராம். பட் ஆனால் அந்த ஒரு ஸ்டோரியை எடுக்கிற மாதிரி வந்து அமையலை. ஸோ தளபதி 69க்கு அப்புறம் வந்து தளபதி விஜய் வந்து பொலிட்டிக்கலில் போயிட்டு என்ட்ரி கொடுக்க போகிறாரு. நெக்ஸ்ட் தளபதி 69 வந்து ஹெச்னோ தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மே ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஒரு ஸ்டோரியை வந்து சூர்யா சார் கிட்ட வந்து நரேட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியாக இருக்க போதான். ஸோ சூர்யா 45 வந்து RJ பாலாஜி தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த படத்துக்கான மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது AR ரஹ்மான் இல்லை அனிருத் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அனிருத் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு புது காம்போவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அனிருத் அப்புறம் சூர்யா, ஸோ இவங்க 2 பேரோட காம்போவில் படம் அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஸோ அப்படி இருந்தனா ஒரு நியூ காம்போவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ AR ரஹ்மான் இல்லை அனிருத், ஸோ இவங்க 2 பேரில் யாராவது இந்த படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ சூர்யா அவருடைய படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து கங்குவா. ஸோ கங்குவா வந்து அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்து. ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட்பேன் பண்ணி இந்த படத்தை வந்து நவம்பருக்கு வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நவம்பர் 14 இந்த ஒரு படம் வந்து தேட்டர்கள் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வந்து ஒரு சோலோ ரிலீஸாக தாங்க ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கங்குவா படத்துக்கு கூட எந்த படமும் வந்து வரப்போகிறதில்ல. ஸோ இது வந்து ஒரு சோலோ ரிலீஸ் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 800 ஸ்க்ரீன்ஸில் கங்குவா வந்து ஓட போதான். அந்த படத்தை ஒரு கிராண்டாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வந்து இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் ஆடியோ லான்ச் அப்புறம் ட்ரெய்லர், ஸோ இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் மந்த் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதாவது அக்டோபரில் என்னுடைய செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னுடைய ஆடியோ லான்ச்சுமே வந்து நடந்துருவோம். அடுத்த அக்டோபர் மந்த்லேயே என்னுடைய ட்ரெய்லருமே வந்து ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்த மாதமான நவம்பர் 14 இந்த படம் வந்து கிராண்டாக தேட்டர்கள் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து சூர்யா 44 வந்து கார்த்திக் சுப்ராஜ் கூட வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தோட என்டையர் ஷூட்டுமே வந்து அக்டோபர் மந்த்குள்ளே வந்து கம்ப்ளீட் ஆக போதான். ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் வந்து சூர்யா 45க்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ RJ பாலாஜி தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரா என்ன அப்படின்றது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்தில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த படத்தை வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து கண்டிப்பாக என்னுடைய அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆக்டர் தனுஷ் வந்து இப்போது ராயனுக்கு அப்புறம் நீக் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் வந்து இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு படத்தையுமே அவர் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் டைட்டிலுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்துடைய டைட்டில் வந்து இட்லி கடை. ஸோ இந்த படத்தில் தனுஷ் தான் வந்து மெயின் லீடில் வந்து ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தில் தனுஷ் கூட யாரெல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அசோக் செல்வன், நித்யா மேனன், நெக்ஸ்ட் வந்து அருண் விஜயுமே இந்த ப்ராஜெக்ட்ல வந்து கமிட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் சத்யராஜ் அண்ட் ராஜ்கிரண். ஸோ இந்த ஒரு ஆக்டர்ஸ் எல்லாமே தனுஷ் கூட இந்த ஒரு படத்தில் வந்து சேர்ந்து ஆக்ட் பண்ண போகிறாங்களாம். நெக்ஸ்ட் இந்த படத்துக்கான மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பார்க்கும்போது நீக் படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படி இந்த ஒரு படத்துக்குமே வந்து மியூசிக் டைரக்டர் ஆயிருக்காரு. ஸோ ஜிவி பிரகாஷ். ஸோ ஆல்ரெடி இந்த படத்தில் வந்து 2 சாங்ஸ் வந்து அவர் வந்து கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாராம். ஸோ இப்போ அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ ஷூட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்தினுடைய ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபீல் குட் மூவின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா தனுஷ் அவருடைய திருச்சிற்றம்பலம் அப்புறம் வந்து யாரடி நீ மோகினி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக இந்த இட்லி கடை படத்துடைய ஸ்டோரி வந்து இருக்க போதாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ராகவா லாரன்ஸ் ஆக்ட் பண்ண போகிற பென்ஸ். ஸோ இந்த படம் வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெமோ படத்தோட டைரக்டர் பாக்யராஜ் கண்ணன் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. பட் ஆனால் இந்த படத்தோட ஸ்டோரி அப்புறம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ். ஸோ இந்த படத்துக்கான ஸ்டோரி எழுதுனது வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது தான் பாக்யராஜ் கண்ணன் வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுமே வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக கிளம்பின ஒரு ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து எல்சியூ கூட வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ இந்த படமே வந்து லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்குள்ளே வந்து கொண்டு வர மாதிரி வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்து கிளம்பியிருக்கு. ஸோ என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த படத்தில் ஃபீமேல் லீட் அப்படின்னு பார்க்கும்போது பிரியங்கா மோகன் இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக வந்து ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இவங்கள்ட்ட தான் வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கான். ஸோ இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் கேஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து சிவா. ஸோ அவருடைய சுமோ படம் வந்து இந்த அக்டோபர் மந்த் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எப்போயும் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் தான் வந்து தள்ளி போயிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு படத்தை அக்டோபர் மந்த் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இது அக்டோபர் 10 வேட்டையன் படத்து கூட ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த படம் வந்து ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட்டான ஃபில்மாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் டேட் என்ன அப்படின்றத அஃபிஷியலாக எதிர்பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த ஒரு சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தேட்டரில் ஓடிட்டு இருக்க படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தளபதி விஜய் அவருடைய கோட் இனிமேல் வந்து தேட்டர்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து 200 கோடிக்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 400 கோடிக்கு மேலே தாண்டி வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஹிப்ஹாப் ஹாதினா அவருடைய கடைசி உலகப்போர் படம் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துக்குமே வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹரிஷ் கல்யாணோடைய லப்பர் பந்து. ஸோ இந்த ஒரு படமே வந்து தேட்டரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் இந்த படங்கள் கூட இன்னும் ஒரு சில படங்கள் எல்லாமே வந்து தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படங்கள்லாம் போய் நீங்கள் தேட்டரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் கோலிவுட் சைட்லேருந்து ரிலீஸ் ஆன சினிமா அப்டேட்ஸ் பற்றி நான் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் ஏ வண்டர்ஃபுல் டே.